அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஔவையின் கூற்று நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதனை ஔவை அந்த காலத்திலேயே மிக தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார். செல்வம் இல்லையேல் துன்பம் வரும், செல்வம் இல்லையேல் வாழ்க்கையிலே துன்பமே அது எப்படி என்பதனை அவை அழகாக சொல்லுகிறாள். ஆபத்து வந்தால் அரும்பொருள்தான் வேண்டுமே, ஆபத்து ஏன் பூமாது அங்கிருந்தால். ஆபத்து வந்தால் அவளும் அருவாமல் எப்பொருளும் அந்தோ உடன்போம் அறி என்று அவை சொல்லுகிறாள். ஆபத்து வந்தால் அரும் பொருள்தான் வேண்டுமே. நம்முடைய கஷ்ட காலங்களிலே வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொருள் வேண்டும். அப்படி அந்த பொருள் நம்மிடையே இருந்துவிடும். எப்படி என்று சொன்னால், அந்த திருமகள் லக்ஷ்மியானவள் நம்மளோடு உடன் இருக்கின்ற பொழுது ஆபத்து வந்தால் அரும்பொருள்தான் வேண்டுமே, ஆபத்து ஏன் பூமாது அங்கிருந்தாள் என்று சொல்லுகிறாள். அடுத்து என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், அந்த திருமகளை நம்மோடு வைத்து கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டம், சக்தி ஓட்டம், அவளை வணங்குகின்ற நம்புகின்ற எண்ண ஓட்டம் இல்லாமல் நீங்கள் இருப்பேயானால் உங்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அவளும் சென்று விடுவாள். அவளோடு சேர்ந்து அத்தனை பொருளும், உன்னோடு இருக்கின்ற அத்தனை பொருளும் சென்று விடுமே, அந்தோ பரிதாபம் அறிந்து கொள் என்று சொல்லுகிறாள். உன் நிலைமை ரொம்ப பாவமானது என்று சொல்லுகிறாள். அப்ப அந்த திருமகளை நம்மோடு வைத்து கொள்வதற்கு, எப்போதும் அவள் நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ஈட்டுகின்ற பொருள் பணம், அதிலே நம்முடைய செலவிற்காக, நம்முடைய குடும்ப செலவிற்காக, நம்மளுடைய எந்த செலவிற்காக வேண்டுமானாலும் சரி, சம்பாதிப்பதிலே 65 விழுக்காடுகளை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். 35 விழுக்காட்டினை உங்களோடு எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இதுதான் லக்ஷ்மி உங்களோடு, திருமகள் உங்களோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறு. அப்படி நீங்கள் சேர்த்து வைக்கின்ற அந்த 35% பொருளானது எந்த காலத்திலும் உங்களோடு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் என்பதே வராது என்பதுதான் சத்தியம். அதைத்தான் சொல்கிறோம். ஆபத்து வந்தால் அரும்பொருள்தான் வேண்டுமே, ஆபத்து ஏன் பூமாது அங்கிருந்தால். அந்த பூமாது, அந்த 35% அந்த பொருள், அந்த பணம் சேமிப்பு நம்மளோடு இருக்கின்ற பொழுது அது தேவைப்படாது என்பதனை அன்றைய காலகட்டத்திலேயே ஔவை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறாள். அது இன்றைய காலத்திற்கும் சரி, அல்லது எந்த காலத்திற்கும் சரி, சரியாக பொருத்தமாக இருக்கும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.